ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை கடவுள் இந்த நாள்ல உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை. கலாத்தியர்ல 3வது அதிகாரத்துல 11வது வசனம் வாசிப்போம். நியாயப்பிரமாணத்தின் கிரியராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான்கிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாள்ல கூட தேவன் என்ன சொல்றா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நம்ம எவ்வளவு விசுவாசமாகி இருக்கிறோம் இந்த நாள்ல கூட. ஆமென். அல்லேலூயா. அப்பனா அது விசுவாசிக்கும் போது நம்ம நீதிமான் பிழைப்பான்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா என்ன சொல்லுன்னா, அது என்ன, நம்ம சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா அத பொறுப்பாவே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா விசுவாசத்தினால நீதிமான் பிழைக்கிறானா, அப்படி எல்லாம் இல்லைன்னு சொல்லி, அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனோட வார்த்தை என்ன சொன்னா, உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி வேத வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்பனா விசுவாசத்தினால நம்ம தேவனோட மகிமையை காணலாம். ஆமென். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் எங்க இருக்குதுன்னா, விசுவாசத்தினால ஆவியான் எல்லா இடத்துலயும் நம்ம எந்த இடத்துல விசுவாசிக்கிறோமோ ஆவியானவர் வல்லமையாய் கொண்டு அனுதினமும் வெற்றி சிறக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம எந்த இடத்துலயும் ஒரு காரியம் செய்யும் போதும் சரி, எந்த சூழ்நிலையிலையும் தேவனை விசுவாசி, தேவன் நமக்கு செய்வார், நமக்கு அருள்வார், நமக்கு கொடுப்பார், இதை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா கண்டிப்பா தேவன் என்ன சொல்கிறாருன்னா, ஆவியானவர் வல்லமையாய் கொண்டு அனுதினமும் வெற்றி சிறக்க செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம வெற்றி சிறக்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம விசுவாசத்துல பலப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம விசுவாசத்தை அனுதினமும் நம்ம பலப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்ப விசுவாசம் நம்ம பலமாகனா என்ன செய்யணும்? நம்ம சோர்ந்து போயிருவோம். ஒரு சூழ்நிலையிலயும் ஒண்ணு செய்யும் போது, ஒரு வேலை செய்யற காரியமா இருக்கட்டும், ஒரு தொழில் செய்யற காரியமா இருக்கட்டும், வீட்டு சூழ்நிலைகளா இருக்கட்டும், நம்ம எண்ணத்தை ஜெபிச்சு என்ன ஆகுது? இப்படி எல்லாம் சோர்வு, இதெல்லாம் சோர்வின் ஆவிகள், நம்மள ஜெபிக்க விடாத ஆவிகள். அப்ப வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம ஜெபிக்க மாட்டோம், அப்ப துதிக்க மாட்டோம், நம்ம பாட மாட்டோம். தினமும் நம்ம அதை சோர்ந்து போயிருவோம். ஏன்னா அந்த துக்கம் என்ன சொல்லும்ல, துக்கம் தொண்டை அடைக்கிறது என்று. அந்த மாதிரி துக்கம் தொண்டை அடைச்சிட்டு அதனால நம்ம இது பண்ண மாட்டோம். அப்பனா அந்த இடத்துல கூட தேவனோட வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நீ துக்கமா இருந்தாலும் என்னை களி கூறு அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சங்கீதக்காரன் எழுதி வச்சிருக்காரு. அப்ப இந்த நம்ம எந்த இடத்துல துக்கமா இருந்தாலும், ஏன்னா முழு உள்ளத்தோட தாவீது சங்கீதக்காரன் போல முழு உள்ளத்தோட முழு ஆத்மாவோட அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது, ஏன்னா தாவீது எத்தனை இடத்துல தப்பிக்க வச்சாரு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் தாவீத கொல்றதுக்கு துணிஞ்சாங்க. இருந்தாலும் அந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தாவீத பாதுகாத்து கொண்டே வந்தார். ஆமென். அல்லேலூயா. அப்பனா ஒரு முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு தேடினதுனால தாவீதோடு கர்த்தர் இருந்தார். இது போலதான் நம்ம விசுவாசத்துல நம்ம பலப்படும் போது கண்டிப்பா தேவன் நம்மளோடு இருப்பார். அவர் ஆவி நம்ம மேலே இறங்கும், நம்ம அனுதினமும் வெற்றி சிறக்கலாம். ஆமென். அல்லேலூயா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கும் வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப
நம்ம வந்து மரத்துல தூக்கு போடுறாங்க, இதெல்லாம் செய்யறாங்க, அதெல்லாம் வந்து சாபம் சொல்லி நம்ம எல்லாம் பயந்து கொண்டு இருப்போம். சாபம் ஆயிட்டாங்க, அதெல்லாம் இல்ல. தேவன் வந்து நமக்காக, ஏன்னா அவரு சாபமானார். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலையிலயும் நமக்கு ஏன்னா நம்ம பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயத்தை எல்லாம் அவரு என்ன சாபம் ஆயிட்டார். சாபமாய் நம்மளுக்காக என்ன கொடுத்துட்டாரா? ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கனத்தை கொடுத்திருக்கார், அதிகாரத்தை கொடுத்திருக்கார், வல்லமை கொடுத்திருக்கார். அவரோட ஆவியவே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இது எல்லாரும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. யாரா இந்த நாள்ல கூட யாராவது பெற்றுக்கொள்ளாம இருந்தா இந்த நாள்ல கூட தேவனோட ஆவியை பெற்றுக்கொள்ளுவோம். ஆமென், அல்லேலூயா. அதை கேட்க வேண்டும். கேட்டால் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொல்லி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொருவரும் கேட்கும் போதுதான் கிடைக்கும். ஆமென், அல்லேலூயா. தேடுகிறோம் கண்டடைவான்னு சொன்ன வேத வசனப்படி ஏன்னா தேடணும் கேட்கணும். கேட்கும் போது யாரு கேட்கிறாங்களோ அவர் மேல் வந்து இறங்குவார். பனி போல மழை போல அவர் வந்து இறங்குவார். ஆமென், அல்லேலூயா. அது இறங்கும் போது அக்னி போல இறங்குவார். ஏன்னா ஜூலை காத்து போல இறங்குவார். அவர் ஏன்னா கூப்பிட்டா அப்பவே வருவதுதான் இயேசு. ஆமென், அல்லேலூயா. அது போல நியாய பிரமாணத்தை ஏன்னா அதையே கடைபிடிச்சிட்டு இருக்கிறவங்க வந்து உண்மையிலே கடவுளோட பிள்ளைங்கள் இல்ல. நியாய பிரமாணத்தை அதன்படி கேட்டு நடந்து அதன்படி செயல்படுத்துறவர்கள் தான் நியாய பிரமாணத்துல நம்ம அதன்படி நடக்கிறவங்க தான் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அவரோட பிள்ளைகளாவே இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா நியாயப்பிரமாணத்துல 10 கட்டளைகள் இருக்குது. 10 கட்டளைகளும் எல்லாருமே வந்து அதை செயல்படுத்த முடியுமான்னு தெரியல. சிலதுல இது இருந்தாலும் அவர் என்னன்னா ஞானஸ்தானம் எடுக்கும் போது எல்லாருமே எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளும் அவரு பிள்ளைகளாக மாறுகிறோம். ஆமென், அல்லேலூயா. நம்ம வந்து எவ்வளவு பாவங்கள் செஞ்சாலும் எவ்வளவு அக்கிரமங்கள் செஞ்சாலும் எல்லாமே என்னன்னா ஞானஸ்தானம் எடுக்கும் போது எல்லா பாவங்களும் அதுல போய் விடுது. ஆமென், அல்லேலூயா. அப்ப எடுக்கும் போது பாவத்தை கழுவுகிற நம்ம தேவன் ஒரு நாள்ல அப்பவே சிறு குழந்தையாக எத்தனை வயதுல நம்ம ஞானஸ்தானம் எடுத்தாலும் சரி அந்த ஞானஸ்தானம் எடுக்கும் போது அப்ப பிறந்த குழந்தை போல மாற்றி விடுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ வந்து நம்ம பாவமெல்லாம் போகணுமா? நம்ம கஷ்டமெல்லாம் போகணுமா? நம்ம துன்பத்துல இருக்கிறோம், ஒரு வேதனை இருக்கிறோம், ஒரு துக்கத்துல இருக்கிறீங்களா? இந்த நாள்ல கூட நம்ம பரிசுத்தம் ஆகணும், நம்மளும் தேவனோட பிள்ளைகளா இருக்கணும். இந்த நாள்ல கூட நீங்க யாராவது உணர்த்தப்பட்டவர்களாக இருந்தா உடனே ஞானஸ்தானம் எடுங்க. ஏன்னா தேவன் பிள்ளைகளாக மாறணும்னா உண்மையிலே ஞானஸ்தானம் எடுக்கும் போது கண்டிப்பா உங்களோட பாவங்கள், அக்கிரமம், அநியாயம் எந்த மறுரூபமாகிவிடுவீர்கள். இப்ப இருக்கிறது போல இல்ல, மறுரூபமாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. மறுரூபமாகணும்னா நீங்களும் தேவனோட பிள்ளைகளா இருக்க வேண்டும் நினைச்சீங்கன்னா இந்த நாள்ல கூட உங்களோடுதான் கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஏன்னா நீங்க ஞானஸ்தானம் எடுக்கும் போது கண்டிப்பா உங்களோட பிரச்சனைகள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் மாறி போய்விடும். ஆமென், அல்லேலூயா. இந்த நாள்ல நீங்களும் மறுரூபமாகலாம். தேவனோட பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று உங்களை உணர்த்தப்பட்டவர்களாக இருந்தால் இந்த நாள்ல கூட தேவன் ஆலயத்திற்கு சென்று ஞானஸ்தானம் எடுக்க சொல்லி தேவன் யாருக்காக பேசுகிறார் என்று தெரியவில்லை. அப்பனா யார் மனதை தொட்டதோ அவர்கள் தயவு செய்து ஞானஸ்தானம் எடுக்கும்படிக்கு இந்த நாள்ல தேவன் உங்களோடு தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருவருக்கு போய் கடந்து போகும். ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தை கடந்து ஒவ்வொருவருக்கும் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த வார்த்தை அனைவரும் கடைபிடிக்கும் போது அந்த நியாய பிரமாணத்தில் நம்ம எத்தனை பேரா இருக்கோமோ அத்தனை பேரையும் தேவனோட பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இதையெல்லாம் செய்யும் போது ஆபிரகாமோட சந்ததிகளாய் மாறுகிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு செய்யப்பட்ட வாக்கு தத்துவம் நம்மளுக்கு உண்டாகி இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அவர் கொடுத்த நீ கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் எது வரைக்கும் போகிறீரோ அது வரைக்கும் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ போகிற இடத்தில் ஒவ்வொரு இடத்திலும் நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அது போல நம்மளையும் கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் எவ்வளவு தூரம் நம்ம போனாலும் அவ்வளவு தூரத்திலும் தேவன் நம்மளை ஆசீர்வதித்து போகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாள்ல ஒவ்வொரு இந்த வார்த்தையெல்லாம் கடைபிடிப்போம். இந்த கேட்ட வார்த்தைக்காக அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். சொல்றே
தகப்பனே இந்த நாள்ல கூட தகப்பனே ராஜா சோத்திரிக்கிறோம்ப்பா. தகப்பனே இந்த கலாத்தியர் 3வது அதிகாரத்துல நாங்க தானித்தோம் ராஜா. சோத்திர ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே தகப்பனே கர்த்தர் இடத்துல சேரும்படிக்கு ஆண்டவரே நீங்க பேசுறீங்களா, அவர் அத்தனை பேரும் ஆண்டவரே ஞானஸ்தானம் எடுக்கும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளாக யாரு மாறணும் என்று ஆண்டவரே உணர்த்தப்படுகிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா சோதரிக்கிறோம் அப்பா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மை ஆண்டவரே தேடுகிற பிள்ளைகளாக, உண்மை சமூகத்துக்கு வருகிற பிள்ளைகளாக ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க ராஜா. சோதரிக்கிறப்பா தகப்பனே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு சொன்ன வேதவசனப்படி ஒவ்வொருவரும் ஆண்டவரே விசுவாசமாய் உண்மையில் விசுவாசம் கொள்ள நாங்க ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பெரியோரு சிறியோரு உங்க கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நீங்க கூட இருந்து வழி நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அனைவருக்கும்